அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 1ல ட்ரெண்டிங்ல இருக்கிற சஃபேத் சாகர் வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா வெப் சீரிஸும் நான் விமர்சனம் பண்றது கிடையாதுங்க. எதெல்லாம் நல்ல வெப் சீரிஸோ, மக்கள் பார்க்க வேண்டிய வெப் சீரிஸோ, மக்களுக்கு தேவையான சமூக பிரச்சனையை அலசுகின்ற ஒரு வெப் சீரிஸோ, அதே நேரத்தில் உண்மை சம்பவங்களை சொல்ற ஒரு கதையா இருக்கணும். அப்படிப்பட்ட கதையை தான் நான் சூஸ் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருந்ததுன்னா உடனே நான் கண்டிப்பா உங்க பார்வைக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். அப்படி ஒரு கதை தான் இந்த சஃபேத் சாகர் அப்படின்ற வெப் சீரிஸ் சீசன் 1. இது தமிழ் மொழியிலும் கிடைக்கும். ஸோ தமிழ் மொழியில இருந்தா தான் நான் இதை விமர்சனமும் பண்ணுவேன். எனக்கே இந்த கதை அவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ஒரு எக்ஸர்வீஸ் மேனு. அவர் மிலிட்ரியில ஹவுல்தாரா 22 வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆனவர். அவர் அதுக்கு மேல பதவியே போக முடியல. காரணம் என்னன்னா, ஹிந்தியில எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த லெவல்ல போக முடியும் அவரால். ஸோ ஹிந்தி அங்க ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு அப்பாவுக்கு. இன்னைக்கும் நிறைய அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க நாட்டுல. அது தீராத பிரச்சனை. சரி, அதை விடுங்க. எங்க அப்பா பாகிஸ்தான் வார் 1971ல அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதைலாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போது எனக்கு இப்ப இந்த கார்கில் வார பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு உண்மை சம்பவங்களை யதார்த்தமா எடுத்த ஒரு கதையை பார்க்கும்போது எனக்கு அவரு எப்படி அங்க போர் செஞ்சிருப்பாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த நெருக்கம் இந்த கதையில வந்துடுச்சு. அவ்வளவு யதார்த்தமா எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த வெப் சீரிஸ் எல்லாருமே பார்க்க வேண்டியது. ஏன்னா உண்மை சம்பவம் இது. இந்த வார் நடந்த காலகட்டத்துல அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அங்க நவாப் ஷெரீப் தான் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இங்கிருந்து பஸ் லாகூருக்கு விடுறாங்க. சோ இவர் பஸ்ல டிராவல் பண்ணி அந்த பேச்சுவார்த்தைக்கு போறார். அதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். கார்கில் வார் சம்பந்தமா இதுக்கு முன்னாடி 2-3 இந்தி படங்கள் வந்திருந்தாலும் இந்த வெப் சீரிஸ் எதை பத்தி சொல்லுதுன்னா, அந்த கார்கில் வார்ல இந்த விமானப்படையின் பங்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்ந்ததா இருந்தது அந்த வெற்றிக்காக. ஸோ அந்த வெற்றி சாதாரணமெல்லாம் கிடைக்கல. ஆக்சுவலா இந்த விமானப்படை டீம் இருக்குல்ல, அந்த டீம் எந்த அளவுக்கு தங்களுடைய திறமையை எடுத்துன்னு வந்தாங்க வெளியில, எப்படி தங்களுடைய உயிரையும் பணைய வச்சு அந்த வெற்றிக்காக போராடினாங்க அப்படின்றத ரொம்ப அழகா நம்மளுக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வெப் சீரிஸ் எல்லாம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா போய் போர் தளத்துல போய் சண்டை போறது அதெல்லாம் காமிக்கல. அதெல்லாம் கடைசியில தான் சொல்லுவாங்க. அந்த அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த விமான பைலட்ஸ் இருக்காங்களா, அவங்க செய்யற அந்த சாகசத்தை தான் இங்க சொல்லுது. இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, இந்திய விமானப்படை போருக்காக ஒரு டீம் தயார்படுத்துறாங்க. அந்த டீமை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே காம்படிஷன்லாம் வச்சு அதுல டாப்பா பெர்ஃபார்ம் பண்றவங்களை செலக்ட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமுக்கு பேர் தான் கோல்டன் ஏரோன்னு வைக்கிறாங்க. அந்த கோல்டன் ஏரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆபீசரு பிளஸ் மென்டரா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஜிம்மி ஷெர்கல் அப்படின்ற ஒருத்தர். அவரும் ஒரு நல்ல ஆக்டர் தான் அவரும். ஸோ அவரு என்ன பண்றாரு, இன்னும் அந்த டீமை பக்காவா ட்ரெயின் அப் பண்ணோம் அப்படின்றதுக்காக சித்தார்த் அவருக்கு ஏற்கனவே அவரை பத்தி தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்றதால அவர் ஆயிடுச்சுன்னு வராரு. ஸோ அவரும் இந்த டீம் ஜாயின் பண்றாரு. ஸோ பக்காவா சித்தார்த் என்ன பண்றாரு, இந்த 6 பேர் கொண்ட, அதுவும் இளம் வயதுடைய இந்த 6 பேர் கொண்ட ஒரு டீமை பக்காவா ட்ரெயின் அப் பண்றாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது கண்டிப்பா அது ஏன் இளைஞர்களுக்கு பிடிக்காது இல்லையா, அது இந்த வெப் சீரிஸ்லயும் அது வெளிப்படுது. ஸோ இதெல்லாம் அவர் பக்காவா அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு டீம் பக்காவா சித்தார்த்தை பத்தியும் போக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே மேரேஜ் ஆகல. அதுல ஒருத்தனுக்கு லவ் இருக்கு. ஸோ அந்த லவ் பத்தி இங்க பேசுறாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா இந்த லவ்வுக்கு ஒத்துக்கல. நார்மலா எல்லார் வீட்லயும் நடக்கிற ராணுவ வீரர்னா நிறைய பேர் பொண்டாட்டி விட்டுட்டு புருஷன் வேலைக்கு போ அப்படின்றதுக்காக நிறைய பேர் பெத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் அந்த பொண்ணோட அவங்க அப்பா ஒத்துக்கல. அவர் என்ன பண்ற, வீட்டு விட்டு ஓடி இங்கே வந்துடுறா கோட்டர்ஸ்கே. ஸோ அதையும் ஏத்துக்கிட்டு, அதையும் இந்த சீனியர் ஆபீஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு மென்டரா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவனுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இந்த சீனியர் ஆபீஸ்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயங்கள்லாம் இங்க சொல்றாங்க. சித்தார்த்துக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் ஒய்ஃபோட தான் இந்த கோட்டர்ஸ்ல இருப்பார். ஸோ அப்படி ஆரம்பிக்குது இந்த வெப் சீரிஸ். ட்ரைனிங் கொடுக்கறதும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை என்ன, அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன,
அவங்களுடைய லட்சியம் என்ன இப்படின்றதெல்லாம் ஒருத்தரை பத்தி அப்படியே விவரிக்குது. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா வார் வந்தாதான் இவங்களுக்குலாம் வேலை அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. நார்மலாவே அவங்களுக்கு ரெகுலரா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாருக்கு போய் வந்தாதான் தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், முடிவுகளை வந்து தத்ரூபமா எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்க உயிர் போயிடும் அப்படின்றதுதான் இந்த விமானப்படையில முக்கியமா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. தரப்படையை விட விமானப்படை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதுக்கு வந்து பக்காவா தகுதி ஆகணும்னா இது மாதிரி ட்ரைனிங் ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது மாதிரி ட்ரைனிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்கு, அவங்களுடைய ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஒரு 2-3 எபிசோட் இப்படியே போகும். அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்கும், வார் வரும். அந்த வாரை எப்படி இவங்க எதிர்கொள்றாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க, அந்த வாரில் எல்லாருமே உயிரோடு இருந்தாங்களா இல்லை. சித்தார்த் வந்து 4வது எபிசோட்ல இறந்து. இந்த கார்கில் வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கான சூழ்நிலை எப்படி உருவாச்சு அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாங்க இந்த கதையில. இந்த கார்கில் வார் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த பர்வேஷ் முஷரப் தான். அவர் வந்து எப்படின்னா நவாப் ஷெரீப் சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அவரா ஒரு ஓன் டிசிஷன் எடுப்பாரு. அது அவருக்கு சாதுரியமா அவருக்கு ஏத்த மாதிரி அவர் நவாப் ஷெரீப் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை வந்து அந்த அவருடைய முடிவுகளுக்கு சாதகமா அவரை வந்து சம்மதிக்க வச்சிருவார். அவருக்கு பர்வேஷ் முஷரப் சப்போர்ட் பண்றவர் பாத்தீங்கன்னா நவாப் ஷெரீஃபோட அப்பா. ஸோ இந்த 2 பேருக்குள்ள நடுவுல மாட்டிக்கிட்டு நவாப் ஷெரீப் படுற அந்த பிரச்சனைகள் எல்லாம், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இதுல அழகா தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவர் வந்து வாஜ்பாய் வந்து அவரை சந்திக்க போறாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சுதா இல்லை, அது வந்து எதுவுமே முடியல. ஆனா பர்வேஷ் முஷரப்புக்கு பயங்கரமான கோபம். இந்த காஷ்மீர் பேச்சுவார்த்தை பத்தி ஏன் பேசல, காஷ்மீரோட பிரச்சனையை பத்தி ஏன் பேசல, நமக்கு வந்து இந்த காஷ்மீர் வேணும், நம்ம வந்து அவங்களுடைய அதாவது இந்தியாவுடைய அந்த லைன் ஆஃப் பார்டர் தாண்டி காஷ்மீரோட நிறைய குன்றுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு. அவரு எப்படி பண்றாருன்னா நவாப் ஷெரீப் நைஸா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, அவரு தப்புன்னு ஃபீல் பண்றாரு, இருந்தாலும் அவரையே பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு சாதகமா இவரோ முடிவு எடுக்கிறார். ஸோ அப்படி எடுக்கும்போது மிலிட்ரி படையை அனுப்புனா தெரிஞ்சிடும் உலக நாடுகளுக்கு அப்படின்றதால ஒரு தீவிரவாதி ட்ரெஸ்ல கோட்ல வந்து அனுப்பி விடுறாங்க. அங்கங்க ஆக்கிரமிச்சு பண்ணி வராங்க ஹைட்ல. இது மாதிரி ஒரு பிரச்சனை அங்கங்க ஒரு கிட்டத்தட்ட 66 குன்றுகளை வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்கிரமிப்பு பண்ண உடனே இது வந்து இந்திய படைக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது தான் இது கார்கில் வாரா உருவெடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்தியாவோட ராணுவ படை வந்து அதாவது தரப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து இந்த உயரமான பகுதிகளில் முகாம் போட்டிருக்கிற பாகிஸ்தான், அதை ஆக்கிரமிப்பு பண்ணி முகாம் போட்டிருக்காங்களே அந்த பாகிஸ்தான உடைய ராணுவ வீரர்களை எதிர்த்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க உயரத்திலிருந்து இவங்க வர்றதை ஈஸியா நோட் பண்றாங்க. அதனால எப்படி வந்தாலும் இவங்களை வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு ராணுவ வீரரும் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இறந்துருக்கிறாங்க நிறைய பேர். இதுக்கு சப்போர்ட்டா தான் கடைசியில ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ் தான் முக்கியமா வந்து கோல்டன் ஏரோஸ் டீம் வந்து கூப்பிடுறாங்க. அவங்க தான் வந்து ஒரு திறமையான ஒரு டீம் அப்படின்றதால. ஸோ அந்த டீம் இந்த கார்கில் வாரை எப்படி வந்து சமாளிச்சு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உயிரை பணையம் வச்சு ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த கதை சொல்லுது. ஆனா அந்த உயரம் இவங்க ஆக்கிரமிச்சு இருக்காங்களா, அந்த உயரத்துக்கும் வந்து அதுக்கு மேலையும் வந்து போய் இவங்களை வந்து ஒரு குண்டு வச்சோ ஏதோ வந்து பாம்பு போட்டு இவங்களை வந்து அழிக்க முடியுமான்னா அந்த நேரத்துல அதுக்கான தேவையான மிஷின் இல்லை அவங்க கிட்ட அந்த விமானத்துல. ஸோ அதுக்கான போராட்டங்கள் அதை பத்திலாம் சொல்லுது கதை. ஸோ இந்த கதையில சித்தார்த் வந்து ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது 3 எபிசோட் முடிஞ்ச பிறகு 4வது எபிசோட்ல அவர் இறந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் தாக்குதலுக்கு போறாரு, கூட ஒரு டீம் செட் பண்ணி ஒரு 2 பேர். ஸோ ஒவ்வொரு அந்த தாக்குதல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கண் முன்ன நம்ம வந்து அந்த ஜெட்லயே கூட விமானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, நம்மளே கூட பயணம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தத்ரூபமா விளக்கி இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்கும், அவங்க வந்து அதுல இருந்து எப்படி மீண்டு எப்படி ஜெயிச்சாங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து நம்மள வந்து அந்த கடைசி 3 எபிசோடு மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படியே போவோம், கடைசி 3 எபிசோடு நீங்க ஒரே நேரத்துல பார்த்து முடிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். போர்க்களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ஸாகவும் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா உயிர் வந்து நம்ம கையிலே இருக்காது, அதை பத்தி நம்ம திங்கே பண்ணக்கூடாது. நாட்டுக்காக அப்படின்ற ஒரே எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போர்ல வந்து போய் போரிடவே முடியும். அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வந்து நம்மளை வர வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட வீரர்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து இவங்க இந்த டீம் வந்து போய் அந்த கார்கில் வாரை ஜெயிச்சுட்டு வருவாங்க.
இதை வந்து அழகா தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. கடைசி 3 எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவே இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு அங்க இருக்கிற சூழ்நிலை, அந்த போர் வர்றதுக்கான காரணங்கள், எப்படிலாம் ராஜதந்திரத்தை யூஸ் பண்றாங்க, ஒரு போர் பின்னாடி வந்து நடக்கிற பல விஷயங்களை வந்து இது அலசி ஆளாயுது. முக்கியமா சைனாவும் அமெரிக்காவும் இந்த போருக்காக அவங்களுடைய பங்கு எப்படி இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருக்காங்க, எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு போர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்குதுன்னா அது மற்ற நாட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகுது. இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா, ரஷ்யா உக்ரைன் வாரால நமக்கு என்ன பிரச்சனை வருது, ஈரானு இஸ்ரேல் பிரச்சனையால அமெரிக்கா தலையிட்டு அவருக்கே ஆப்பு வச்சுக்கின்னு இன்னைக்கு அதனால மற்ற நாடுகள்லாம் பாதிப்புக்கு உண்டாக்கின்னு இருக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே நீங்க இதுல வந்து இந்த வெப் சீரிஸ்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தத்ரூபமா எடுத்திருக்காரு இந்த டைரக்டர் ஓலி சென் என்றவர். ஸோ இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமா இளைஞர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸ். அப்பதான் நம்ம நாட்டோட இந்த விமானப்படையா இருக்கட்டும், இல்ல ராணுவ படையா இருக்கட்டும், இல்ல கப்பல் படையா இருக்கட்டும், அவங்களுடைய உயிரை எந்த அளவுக்கு தங்கள் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாங்க, அதனால அவங்க குடும்பமும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தியாகம் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்க முடியும். இந்த வெப் சீரிஸ் வந்து முக்கியமா எல்லாருமே பார்க்க வேண்டியதுங்க. முக்கியமா இளைஞர்கள் வந்து நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா இந்த கார்கில் வாரு நம்ம இந்திய விமானப்படையை வந்து எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.